ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மை கிறிஸ்வாஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காளான் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதும் இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயில் லைட்டாக சூடானதும் இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா பொரிக்கட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி கீறிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் ஓரளவு நமக்கு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா இதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் நாம் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இது கூட நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே நாம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நம்ம மசாலா எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா நமக்கு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நாம் காளான் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 150 கிராம் காளான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட மசாலா எல்லாமே காளானை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது, வாசம் கமகமன்னு வருது. இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு கிரேவிக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, ஒரு 1/2 கிளாஸ் போதும், சின்ன கிளாஸில். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். காளான் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. காளான் நமக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கூடவே சூப்பரான அட்டகாசமான சைடிஷ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றிட்டு நமக்கு காளான் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம காளான் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காளான் கிரேவி ரெடி.
கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.